வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றது தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? A holding company sell goods to its subsidiary company for rupees 1 lakh with a 20% markup on cost. பாத்தீங்கன்னா, ஹோல்டிங் கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 lakh worth goods சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மார்க்அப் காஸ்ட் அப்படின்னு 20% கொடுத்திருக்காங்க. மார்க்அப் காஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸை விட 20% ஜாஸ்தி வச்சு கொடுத்திருக்காங்க. அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ராஃபிட் தான், ப்ராஃபிட் மார்ஜினை தான் நம்ம இங்க வந்து மார்க்அப் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். The subsidiary still has rupees 30,000 worth of his inventory at year end. சப்சிடரியில இன்னும் பாத்தீங்கன்னா 30,000 இன்வென்ட்ரி அப்படியே இருக்கு சேல் பண்ணாம. அப்ப நமக்கு இந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ன்றது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 30,000 வர்த் கூட்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா 1 lakh கூட்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா 30,000 தான் இன்னமும் வந்து இயர் எண்ட்ல சேல் ஆகாம இருக்கு. ஓகே, அப்ப இத நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வந்து காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 100 வந்து காஸ்ட் பிரைஸா வைக்கிறோம். அண்ட் இது 20% ப்ராஃபிட். ஏன்னா இங்க மார்க்அப் ஆன் காஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 100 வந்து காஸ்ட், ப்ராஃபிட் 20%. அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னா 120. அப்ப இந்த 30,000ன்றது 120க்கு தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். பாருங்க, இது 20% ஆன் காஸ்ட், ப்ராஃபிட்ன்றது. அப்புறம் வந்து 20%, இது காஸ்ட் வந்து 100%. இப்ப வந்து செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 120%. இப்ப இந்த 30ல பாத்தீங்கன்னா இந்த 120 வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ப்ராஃபிட் என்னன்ட்டு. பாருங்க, அப்ப 1 lakh into 20 by 120. அப்ப மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,667. ஓகே, இப்ப நமக்கு இதுல 30 தான். 30ன்றது எவ்வளவு? 30%. பிகாஸ் இங்க 1 lakh worth நம்ம கிட்ட கூட்ஸ் இருக்கு. அதுல 30,000 அப்படியே இருக்குன்னா 30% நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்ப அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 16,667 into 30%. இந்த 30% எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? எஸ், இந்த 30,000 divided by 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் 30%. ஏன்னா 1 லட்சம் கூட்ஸ் வாங்கியிருக்கோம், சேல் பண்ணிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 30,000 worth goods இருக்கு. சோ அது 30%. சோ அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000. புரிஞ்சுதா? எஸ், இப்ப இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். எஸ், இது பாருங்க. S Limited sold to H Limited goods costing rupees 15,000 for rupees 20,000. ஓகே, கூட்ஸ்க்கு வந்து காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுனா 15,000. அதை எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்காங்கன்னா 20,000க்கு. And half of these goods were lying as unsold in the godown of H Limited. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அன்ரியலைஸ் ப்ராஃபிட் ப்ராப்ளமை விட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இதுல கூட்ஸோட காஸ்ட் பிரைஸ் என்னன்றது கொடுத்துட்டாங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,000. அது எவ்வளவுக்கு சேல் பண்றோம் அப்படின்னா 20,000. அப்ப இந்த இடத்துல ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 rupees தான் ப்ராஃபிட். அந்த 5,000ல half of the goods வந்து அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எஸ், பாருங்க, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு சேல் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இல்லையா? இல்ல சேல் பிரைஸ்ன்றது 20,000, காஸ்ட் பிரைஸ்ன்றது 15,000. ஓகே, அப்ப இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5,000 தான் ப்ராஃபிட். ஓகே, இந்த 5,000 அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் ஆனா இல்ல. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க? half of these goods were lying as unsold. இதுல half தான் வந்து unsold-ஆ இருக்கு. அப்ப half அப்படின்னா இந்த 5,000 ப்ராஃபிட்ல half எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,500 தான். ஓகே, அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்ன்றது இங்க 2,500. இப்ப எதுக்காக நம்ம இந்த அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் பாக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் வந்து அங்க கொடுத்திருப்பாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கும். சோ நம்ம இந்த அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் நல்லா கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நம்ம அந்த தப்பு இல்லாம அந்த 10 மார்க் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். எஸ், இப்ப இந்த அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டை நம்ம வந்து ப்ராப்ளம்ல எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடும்பொழுது நம்மளோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல இந்த அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு ட்ரீட்மெண்ட் இது. இன்னொரு இடத்துல எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசெட் சைட் ஸ்டாக் காட்டுவோம் இல்லையா? அந்த ஸ்டாக்ல இந்த அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணி காட்டணும். ஓகேவா?
ரெண்டு இடத்துல நம்ம வந்து இந்த அன்ரியலைஸ் ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒன்னு லயபிலிட்டி சைட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல நம்ம இந்த அன்ரியலைஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணி காட்டணும். ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அசெட் சைட் ஸ்டாக்ல அன்ரியலைஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணி காட்டணும். இந்த டூ பிளேசஸ்ல அன்ரியலைஸ் ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணும் ப்ராப்ளம்ல. எஸ், இப்ப உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாதிரி மாடல்ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். சேம் மாடல் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.